ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான காரியத்தை நான் அற்புதமாக நடத்தி முடிக்க போறேன். இனிமேலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. ஒரு விஷயத்தை நீ மறுபடி சிந்திக்கும் போது அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடும். அப்படி இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்போதுமே நீ ஜெயிப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் உரிய விஷயமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன், நான் எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு சாதிப்பேன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள் இருந்தால் நீ ஒரு நாளும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. உன்னை சுத்தி நிகழ்ந்துகிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் உன்னுடைய சிந்தனையால் நிகழக்கூடிய விளைவுதான்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். நீ என்ன சிந்தித்தாயோ, என்ன யோசிச்சியோ, உன்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்ததோ அதை தான் நான் உனக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நடக்கும் போதே ஐயோ இது தவறா நடந்துடுமோ நீ பயந்தா அது நிச்சயம் தவறாகத்தான் நடக்கும். எவ்வளவு தப்பாக நடந்தாலும் அதை என்னால சரியா மாத்தி காட்ட முடியும். என்னதான் ஆனாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்தா உன் எண்ணத்திற்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையில நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. ஒருவர் உன்னை நம்பி ஒரு உண்மையை சொல்றாங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை கண்ணீரோடு பகிர்ந்து கொள்கிறார் என்றால் நீ ஒருபோதும் அவருக்கு ஏமாற்றத்தையோ அல்லது துரோகத்தையோ செய்துவிடக் கூடாது என் செல்லமே. ஏன்னா அவங்க கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு ஒரு கஷ்டத்தை உன்கிட்ட சொல்றாங்க, ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்றாங்கன்னா அவங்க அந்த நேரத்துல தெய்வத்தை விட உன்னை மேலான உறவாக நினைச்சு மதிச்சுதான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவர் கஷ்டத்தை உன்னுடைய தேவைக்காகவும் உன்னுடைய பொழுதுபோக்குக்காகவும் அடுத்தவரிடம் போய் பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே. சில உறவுகளைப் போல வறுமை கூட சில வளமான வாழ்க்கை பாடங்களை உனக்கு கத்து கொடுத்துட்டு தான் கடந்து போகும். ஆம், நீ இப்போது இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் சீக்கிரமே மாறி நீ சந்தோஷமா வாழதான் போற. அப்படிதானே சில மனிதர்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு உன்னை விட்டு விலகி போனாங்க. இப்போது இந்த கஷ்டமே உன்னை விட்டு விலகி போக போகுது. உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக சீக்கிரமாக மாறத்தான் போகுது என் செல்லமே. உன்னை அள வைத்தவர்கள் கண் முன்னாலேயே நீ சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் வாழும்படி உனக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போறேன். அடுத்தவர்கள் உன்னை வேலைக்கு அமர்த்தி அவங்களுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு வேலை செய்ய வைப்பாங்க. அப்படி அடுத்தவர்களிடம் போய் அடிபணிந்து உழைத்து கொண்டே இருக்காமல் உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் கஷ்டப்படக்கூடிய ஆளாக இரு. அடுத்தவர்கள் கனவை நிறைவேற்றுவதற்காக நீ வேலை செய்வதற்கு பதிலாக உன்னுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நீ உழைப்பையும் முயற்சியையும் கடுமையான திறமையையும் வெளிக்காட்டக்கூடிய ஆளாக இருந்துவிடு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக இரு என் செல்லமே. உன்னையவே யாராவது ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே. அந்த நல்ல குணம் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ நிச்சயமாக தோத்து போக மாட்டாய். இன்னைக்கு வேணா ஏமாத்தினவன் ஜெயிச்சது போல இருக்கலாம், ஆனால் ஏமாற்றுபவர்களும் துரோகம் செய்பவர்களும் அதற்குரிய தண்டனையை மிக பெரிய அளவில் நிச்சயமாக பெற்றே தீர்வார்கள். உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க விடாம எத்தனையோ தடைகள் வரலாம், அல்லது உன்கிட்ட இருக்கிறத தட்டி பறிக்கிறதுக்கு நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து வரலாம். தடைகள் வந்தாலும் சரி, அல்லது தடைகளை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் வந்தாலும் சரி, அத்தனை பேர்கிட்ட இருந்தும் நான் உன்னை காப்பாத்துவேன் செல்லமே. நீ எதை கண்டும் அஞ்சவோ பயப்படவோ வேண்டாம். துணிஞ்சு முன்னால வச்ச கால நீ ஒருபோதும் பயந்து பின்வாங்க கூடாது. ஏன்னா நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உன்னால் சுலபமாக தகர்த்து எறிந்துவிட முடியும் செல்லமே. உன் குறிக்கோள்ல நீ உறுதியாக இருக்கும்போது அதை நீ அடைவதற்கு நானும் உனக்கு உறுதியாக உதவி செய்வேன். இதுவரைக்கும் நீ கடந்து வந்த கஷ்டமான காலங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் கடந்து போக வேண்டிய கொஞ்சோண்டு தூரத்தை நினைச்சு கலங்கி நிற்காத. ஏன்னா நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தீனா உனக்கே புது நம்பிக்கை பிறக்கும். இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட, இப்போ இன்னும் கொஞ்ச காலம் இந்த கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாயே. ஆனால் இனி கஷ்டமே இல்லாத உனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடுவாயேன் செல்லமே. நேற்றைய தோல்வியை அளவுக்கு தான் இன்னைக்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் தரப்போறேன். இன்றைய பொழுது இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்வில் வெற்றி உன்வசமாக மாறப்போகுது. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம வழிகளையும் வேதனைகளையும் அனுபவங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனசுக்கு இப்போது அனுபவத்தையும் கொடுக்க போகிறாய், அமைதியையும் கொடுக்க போகிறாய்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு என் செல்லமே. எல்லாரும் வயசானவங்கெல்லாம் பெரியவங்கன்னு கிடையாது. யாரு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் எல்லா துன்பத்தையும் பொறுத்துக்கிட்டும் அமைதியா பொறுமையா இருந்தாங்களோ அவர்கள் மட்டும்தான் அனுபவசாலிகள். அந்த வகையில பல வழிகளையும் வேதனைகளையும் சந்திச்சோ நீ நிச்சயமா அனுபவசாலி. உனக்கான ஜெயிப்பையும் வெற்றியையும் நான் நிச்சயமா கொடுக்க தான் போறேன்.
உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோ. இங்கு வாய்ப்புகள் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்காது என் தங்கமே. நீ வாழ்க்கையில நல்லா வர்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை நான் தர்றேன். உனக்கு தேவைப்பட்டா நீதானே அதை முயற்சி செய்து வெற்றியை பெற வேண்டும். வாய்ப்புகளை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியுமே தவிர அதை ஜெயிப்பாக வெற்றிகரமாக மாற்றுவதற்கு நீதான் முயற்சி செய்யணும். உன்னை நீயே பலவீனமான ஆளாக நினைச்சிடாத. ஏன்னா நீ மிகவும் பலம் வாய்ந்த தகுதியும் திறமையும் கொண்ட என் செல்ல பிள்ளை. உனக்கு இன்னொருத்தர் வந்து உதவி செய்யணும், இன்னொருத்தர் வந்து உனக்கு துணைக்கு நிக்கணும்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. அதே போல யாராவது எதிர்த்து நின்றாலும் அதை கண்டு பயந்து பின்வாங்கி விடாதே என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உன்னால தனியாக சமாளிக்கவும் முடியும், தனியா சமாளிச்சு வெற்றி பெறவும் முடியும் என்ற அடிப்படையில் தான் நான் உன்னை படைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கெடுத்தாலும் இன்னொருத்தரை துணைக்கு கூப்பிடுறதும், இன்னொருத்தர் உனக்கு அருகில இருக்க வேண்டும் என்பதும், இன்னொருத்தர் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய எண்ணமும் உனக்குள் வேண்டாம் என் செல்லமே. நீ தனியாக சமாளித்து சாதித்து வெற்றியை பெறத்தான் போகிறாய். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கதான் போகுது. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே உனக்கு வந்த சோதனைகள் கிடையாது. இது எல்லாமே உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக போறக்கூடிய சாதனைகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உனக்கு வரும் அவமானங்களை நினைச்சு நீ வருந்தாதே என் செல்லமே. கொஞ்சம் ஏழையா இருந்தாலும், கொஞ்சம் வறுமையில இருந்தாலும், கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அவமானம் என்பது வந்துதான் தீரும். ஆனால் அந்த அவமானத்தின் வழிகள் தான் நீ வாழக்கூடிய அழகிய வாழ்க்கைக்கான வழிகளாக இருக்கும். நீ இனிமே உன் வாழ்க்கையை அழகாக வாழும்படியும் உன் வலியையும் வேதனைகளையும் மறக்கும்படியும் நான் உனக்கு சந்தோஷத்தை தரப்போறேன். வாழ்க்கையில் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த நீ அதன் மூலமாக பக்குவப்பட்டு இப்போது சிறப்பான வாழ்க்கையை வாழப் போற. பிறப்பது ஒரு முறைதானே, மனித பிறவியும் ஒரு முறைதானே. அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ தாழ்ந்தவன் என்ற எண்ணமும் உனக்குள்ள இருக்க வேண்டாம். நீ உன்னையே தாழ்த்தி கொள்ளாதவரை நீ தாழ்ந்தவன் கிடையாது என் செல்லமே. எந்த மனிதன் தன்னைத்தானே கீழானவன், அடிமையானவன், கெட்ட எண்ணம் கொண்டவன், பொறாமை எண்ணம் கொண்டவனாக இருக்கிறானோ அவன் மட்டும்தான் கீழானவன். மற்றபடி நீ எந்த நிலைமையிலும் யாருக்கும் தாழ்ந்து போன பிள்ளை கிடையாது. நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். மற்றவர்கள் உன்னை பத்தி சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் உன்னை பாதிக்காது. அவங்க உன்னை திட்டுறதுனால நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். நீ எப்போதும் உயர்வான நிலைமையில தான் இருப்ப. உன் வாழ்க்கைய மத்தவங்க போல நினைக்காம உன்னை போல உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்து காட்டு. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு அடுத்தவர்களை போல வாழ நினைக்காதே. உனக்கு பிடிச்சது போல உன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினாலே அதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என எடுத்துக்கொள். அது எந்த காலத்திலும் உனக்கு வீணாக போகாது என் செல்லமே. நீ நன்மை நல்ல விஷயம் நல்லதுக்கு நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கத் தொடங்கும். வலிமையோடு இருக்க வேண்டுமென்றால் எப்போதும் தனியாக போராட கத்துக்கோ. யாரையும் எதற்காகவும் எப்போதும் எதிர்பார்த்து காத்திருக்காதே என் தங்கமே. தனியாக நீ எல்லா காரியங்களையும் செய்யும் போதுதான் உனக்குள்ள தைரியம் உருவாகும். அதுதான் உன் பலத்தையும் அதிகமாக்கும்.